ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இன்னைக்கு மேற்காசிய பிராந்தியத்தில் இஸ்ரேல், ஈரான் மற்றும் லெபனான் நாடுகளுக்கிடையே நடக்கிறதான ஒரு போர் பதற்றத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராந்தியத்தில் இந்த நாடுகளுக்கிடையே ஒரு பெரிய போர் பதற்றமானது தொற்றிக் கொண்டிருக்கிறது. இதுக்குள்ளால நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சில குரூப்ஸ் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஹமாஸ்ங்கிறது ஒரு பாலஸ்டீனியன் மிலிட்டன்ட் குரூப். ஸோ இவர்கள் ஆயுதமேந்தி போராடக்கூடியவர்கள். நம்ம இந்தியாவில் இன்னைக்கு மாவோயிஸ்ட் இப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆயுதமேந்தி அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களாக கருதப்படுபவர்கள். ஸோ இந்த ஹமாஸ் இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருந்தவர் தான் இஸ்மாயில் ஹனியே என்பவர். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போற ஒரு இயக்கம் ஹெஸ்பொல்லாங்கிறது லெபனன்ல இருக்கிறதான ஒரு மிலிட்டன்ட் குரூப். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் இஸ் பேக்ட் பை ஈரான் நாட்டினால சப்போர்ட் பண்ணப்படுகிறதான ஒரு இயக்கம் தான் இந்த ஹெஸ்பொல்லா. லெபனன் நாட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது. ஸோ இந்த இயக்கமும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான். இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர் கமாண்டர் ஃபுவாத் ஷுக்கர் என்பவர். ஸோ இந்த ரெண்டு இயக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா, இந்த ரெண்டு இயக்கமுமே இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக போராடக்கூடிய, ஆயுதமேந்தி போராடக்கூடிய இரு அமைப்புகள். அடிக்கடி இஸ்ரேல் நாட்டின் மீது ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு இயக்கங்கள் தான் இந்த இரண்டு இயக்கங்களும். ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் இஸ்ரேல் நாட்டோட என்னதான் பிரச்சனை? ஸோ நம்ம ஹமாஸ் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஹமாஸ் இயக்கமானது ஈரான் நாட்டின் ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அதே போல இந்த ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாது. ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை? அதே மாதிரி இந்த லெபனனை சேர்ந்த இந்த ஹெஸ்பொல்லா இயக்கத்துக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் என்னதான் பிரச்சனை? ஸோ இன்னைக்கு நீங்க காசா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இஸ்ரேல் இந்த காசால தொடர்ந்து இந்த ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஸோ இந்த காசாங்கிறது இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவே இருக்கிறதான அந்த பார்டர், அதுதான் காசா. ஸோ இந்த காசாவை இஸ்ரேல் தன்னுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக நினைக்கிறது, தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அதை வைத்திருக்கிறது. காசால இருக்கிறதான இந்த பாலஸ்டீனியன்ஸ்க்கு இஸ்ரேல் இந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதனால இங்கு வாழ்ற பாலஸ்தீனியன்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி இந்த ஹமாஸ் அமைப்பினர் நடத்தியதான ஒரு பெரிய தாக்குதலில் ஏறத்தாழ 1139 பேர் கொல்லப்பட்டார்கள். ஸோ அன்னைக்கு தான் இஸ்ரேல் நாடானது காசாவை நோக்கியதான தன்னுடைய தாக்குதல்களை தொடங்க ஆரம்பித்தது. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு காசாவை மையமாக வைத்து இஸ்ரேல் நாடானது பல தாக்குதல்களை நடத்தியது. இன்று வரை காசா மீது நடத்தியதான தாக்குதல்களில், இந்த ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக நடத்தியதான தாக்குதல்களில் 39,400 பேர் இன்று வரை இஸ்ரேல் தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்தியதான அந்த தாக்குதலை கண்டித்திருந்தது. ஸோ அன்னிலிருந்து அக்டோபர் 7, 2023 இந்த ஹமாஸ் இயக்கத்திற்கு விரோதமாக எதிராக இஸ்ரேல் பலமுனை தாக்குதல்களை தொடர்ந்து தொடுத்து வருகிறது. இன்று வரை அந்த தாக்குதல்கள் தொடர்கிறது. ஸோ அந்த தாக்குதலை முன்னிட்டு ஈரான்ல இந்த ஹமாஸ் இயக்கத்தின் தலைவனாகிய இஸ்மாயில் ஹனியே என்பவர் ஈரானோட ஒரு கெஸ்டா அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் பொழுது இஸ்ரேலோட மொசாட் என்று சொல்லுகிறதான இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஸோ நம்ம நாட்டில் சிபிஐ, NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள், சென்ட்ரல் ஏஜென்சிஸ், மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதான இந்த ஏஜென்சிஸ் மாதிரி இஸ்ரேலில் மொசாட் என்கிறதான இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்து டைரக்டா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்யான்ஹூ, ஸோ இவரோட
டைரக்டா ரிப்போர்ட் பண்ற ஒரு குரூப், ஒரு டிபார்ட்மெண்ட், அதுதான் மொசாட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த இஸ்மாயில் ஹனியோவோட இருப்பிடத்தை கண்டுபிடித்து இதை ஒரு ப்ரீ பிளான் பண்ணி அவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு பிளானை கிரியேட் பண்ணி சீக்ரெட்டாக இந்த பிளானை பண்ணி இஸ்மாயில் ஹனியேவை ஈரான்ல வச்சு கொன்றார்கள். இது ஜூலை 39ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நடந்தது. ரீசெண்டா லாஸ்ட் மந்த்ல இஸ்ரேலானது இந்த காரியத்தை கச்சிதமாக முடித்திருந்தது. ஸோ இதை ஈரான் நாடானது எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா ஈரான் நாட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்ததான ஒரு கெஸ்டை அவர்களுடைய வியூ பாயிண்ட்ஸ் படி இஸ்ரேல் நாடானது அத்துமீறி தன்னுடைய விருந்தினரை கொண்டிருக்கிறது. இது உலக அரங்கில் இஸ்ரேல் நாட்டின் அத்துமீறல் என்று ஈரான் நாடானது வாதிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறது? அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் நடந்ததான அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்டதான தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த ஹமாஸ் இயக்கத்தின் தலைவனை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இதுல பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது இந்த ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்தியதான ஒரு பெரும் தாக்குதல், அதன் மூலம் 1139 பேர் கொல்லப்பட்டது. அதற்கு எதிராக இஸ்ரேல் நாடானது அன்றிலிருந்து காசாவின் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தது. அந்த ஹமாஸ் இயக்கத்தின் தலைவனையும் இன்று கொண்டிருக்கிறது. அதே போல கடந்த ஜூலை 30ஆம் தேதி லெபனனை சேர்ந்த இந்த ஹெஸ்பொல்லா அமைப்போட கமாண்டர் ஃபுவாத் ஷுக்கர் என்பவரை இஸ்ரேல் நாடானது தன்னுடைய தாக்குதலில் கொண்டிருக்கிறது. ஸோ இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை 27ஆம் தேதி கோலன் ஹைட்ஸ் என்கிறதான இடத்துல இஸ்ரேலோட சிவிலியன்ஸ் நிறைய இருந்ததான அந்த இடத்துல இந்த ஹெஸ்பொல்லா இயக்கத்தினர் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த 12 பேர்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ். ஸோ இதற்கு எதிராக நடத்தப்பட்டதான இஸ்ரேலின் தாக்குதலில் இந்த கமாண்டர் இன் சீஃப் ஃபுவாத் ஷுக்கர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த இப்போ அந்த வெஸ்ட் ஏசியா, அதாவது மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்த 2 கொலைகளும் இஸ்ரேல் நாடால் நடத்தப்பட்டதான இந்த 2 தாக்குதல்கள், ஒன்று ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்ததான இஸ்மாயில் ஹனியே என்கிறதான தலைவனை கொன்றது, இன்னொன்று ஹெஸ்பொல்லா இயக்கத்துடைய கமாண்டரை கொன்றது. இந்த 2 கொலைகளும் ஈரானுடைய கோபத்தை தூண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த 2 இயக்கமுமே ஈரானால பேக்டப் பண்ணப்படுகிறதான 2 அமைப்புகள், ஈரான் டைரக்டா சப்போர்ட் பண்ணுகிறதான 2 அமைப்புகளும் தான் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா. அதனால இந்த மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்த நாடுகளுக்கிடையே ஒரு பெரிய போர் பதற்றமானது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்ரேலும் தனக்கு எதிராக போராடும் தங்கள் எதிரிகளை துண்டாடுவோம், அவர்களை எதிர்த்து போராடி வெல்வோம் என்று இறைவனின் ஆசியோடு நாங்கள் முறியடிப்போம், எதிரிகளை முறியடிப்போம் என்று சூளுரைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேல் நாட்டிற்கு ஆதரவாக தன்னுடைய படைகளை மேற்காசிய பிராந்தியத்தில் குவித்து இருக்கிறது. தொடர்ந்து மேற்காசிய பிராந்தியத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளின் தலைவர்களோடு தொடர்ந்து இந்த 2 நாடுகளுக்கிடையே போர் பதற்றத்தை தணிப்பதற்காக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். 3 நாடுகளும் இணைந்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினரிடையே நடக்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இதை போல இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் will be taken and anything to be changed or anything to be implemented will definitely be accepted. நிச்சயமாக நியாயமான கோரிக்கைகள், நியாயமான சஜஷன்ஸ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நான் உறுதி கூறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.